உள்ளிட்ட இந்த மண்டல அவைக்கு என் முதற்கண் வணக்கம். ஐயா சொன்னது போல பட்டியல் நம்ம வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்காம ஓப்பன் கொண்டாட வரணும், அதுதான் ஆசை. நம்ம அறிவார்ந்த சமூகம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நமக்கு இடஒதுக்கீடு தேவையே இல்லை. நம்ம ஓப்பன்ல வெளியே வந்து நம்ம ஜெயிக்கும். அது இல்லாம நம்மளுடைய சமூகம் வந்து இன்னைக்கு தாழ்ந்து கிடக்கிறதுக்கு நாமும் ஒரு காரணம். நம்மளோட சிகை அலங்காரமா இருக்கட்டும், நடத்தையா இருக்கட்டும். இன்னைக்கு மல்லர் சுவாமிநாதன் சகோதரர் அவர்கள் வந்து அவர் நடையும் பாருங்க, அவருடைய பேச்சும் பாருங்க, ஒரு பணிவு இருக்கும். எங்கேயுமே அவர் சத்தம் போட்டு பேசுறதை நான் பார்த்ததில்லை. அந்த பணிவு தான் நம்ம தலைவர்கிட்ட இருந்து, நம்ம முன்னோடிகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். அந்த பணிவும் அந்த அடக்கமும் ஒருத்தரை பார்த்தோன்னே, ஒரு பசங்களை பார்த்தோன்னே பிடிக்காது. இப்போ வந்து மேடையில் அந்த பரிசு வாங்கின பையனோட சிகை அலங்காரத்தை தான் நான் முதல்ல பார்த்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்மளையே மற்றவங்க வந்து வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிறது நம்மளோட பலகீனம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நட உட பாவனை, அந்த பேச்சு எல்லாமே மற்றவங்க மதிக்கிற மாதிரி இருக்கணும். அது நான் ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம். நான் ஒரு ஆசிரியர், நான் பள்ளி ஆசிரியராக பணிபுரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை பார்க்கவே பிடிக்கல. கஞ்சா தண்ணி, சின்ன பசங்க ஒரு டென்த்து கூட முடிக்க மாட்டேங்கிறான். நம்ம ஆழ்ந்த சமுதாயம் அப்படி இப்படின்னு பேசிக்கிறோம், ராஜராஜ சோழனோட வம்சம் அப்படின்லாம். ஆனா நம்ம இப்ப என்ன நிலையில இருக்கோம், எது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? பெரும்பாலும் பாருங்க, அதிகமா சாராய கடையில நிக்கிறவங்க நம்மளாதான். நம்ம வந்து நம்மளோட மரியாதையும் மதிப்பையும் குறைச்சிக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான். என்ன படிச்சு என்ன முடியும்? வந்து தலைவரா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, இன்ஜினியரா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. நாம எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கும். இவனுக்குதான் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பசங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் மற்றது பின்னாடி கெட்ட பழக்கம் எங்க இருக்கோ அது பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கான். இப்படி ஒரு காதல ஒரு கடுக்கடம் போட்டுக்கிறான், அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிறான், கீச்சு விட்டுக்கிறான். அந்த அதாவது ஒரு பார்க்குற அந்த தோரணை, அந்த முதல் பார்வை தான் அந்த ஒரு பெரிய மதிப்பை ஏற்படுத்தும். பசங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும். அந்த நாகரிகம், நம்ம மல்லரினம் கற்றுக் கொடுத்தது என்னங்க? நாகரிகம், பண்பாடு. அதுல ஊறி போனதுதான் நம்மளோட இது. எதையோ ஒரு மேலை நாட்டு கலாச்சாரம் அதிகமா யூஸ் பண்றாங்க நம்ம பசங்க. தயவு செஞ்சு நம்ம பட்டியல் வெளியேற்றங்கிறத கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கலையை முதல்ல எடுக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் அந்த போதைக்கும் அடிமையாக பசங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் படிச்ச இளைஞர்கள் முன்னெடுத்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல செய்யணும். அதை செஞ்சீங்கன்னாலே நம்ம சமுதாயம் விழுந்துடும். நம்ம வந்து நாம வெளியேறணும்னா நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, சமுதாயமே உயர்ந்துடும். அதனால தயவு செஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெரிய மனிதர்களாகட்டும், அந்த இளம் சிறார்களை, இளம் மாணவர்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அதுக்கான முயற்சி எடுங்க. யார் பெற்ற பிள்ளை யார் எதை பெற்று போட்டுருச்சு இப்படி அலையுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லாத அளவுக்கு பாரு நல்ல பேரண்ட்ஸ் போல இருக்கு, நல்ல குடும்பத்து பையன் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க வாங்கணும். அதுதான் இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டா இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பஸ்ஸில் போனாலும் சரி, பொது இடங்கள்னாலும் சரி, நம்ம உயர்ந்த சமுதாயம்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளுடைய இதையே மற்ற ஜாதிக்கு முன்னாடி நம்ம கேவலப்படுத்திக்கிறோம். திமிரு பிடிச்சவன், அவன்லாம் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். நம்மளுடைய உரிமையை கேட்கிறோம், அது நம்மளுடைய நியாயம். நம்ம கேட்கிறோம், அதை எப்படி கேட்கணும்? ஒரு கொடியை நட்டுக்கிறோம், ஊருக்கு முன்னாடி நட்டுக்க, சந்தோஷம். 10 பையன் நின்றுப்போம். அந்த இடத்துல தெருவுலே வந்து பொம்பளை பிள்ளைக்கு போயிட்டு இருக்கோம், அந்த பொதுவெளியில் குளிப்போம், அராஜகம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்மளோட பேரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சமூகம் முதல்ல முன்னேறணும். நம்மக்கிட்ட இருக்க நடவடிக்கைகளை மாற்றிக்கணும். நாகரிகமான பண்பாட்டோட மாற்றிக்கிட்டு நம்ம சமுதாயத்தை வென்றெடுப்போம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.